தசையை வளர்க்கும் போது இந்த ஒர்க் அவுட் டெக்னிக்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டே 56 பல்கிங் சீரிஸ். புது வாரம் புது இலக்கடைய சர்க்கரையில்லா நம்மளோட வெறுங்காப்பி வரக்காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் காடியோ முடிச்சுட்டு இதான் நீங்க எடுத்த உணவுகள். தசையை வளர்க்கும் போது முதல் ஒர்க் அவுட் டெக்னிக் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி. உடற்பயிற்சியின் தீவிரம் முக்கிய காரணி தசை வளர்ச்சிக்கு. அதனால உடற்பயிற்சியின் தீவிரத்தை அதிகரிக்க ஒர்க் அவுட் செட்கள் நடுவே 1 to 3 நிமிடம் ஓய்வு நேரம் விடுவது சிறந்தது. தசை வளர்ச்சிக்கு உதவும். இரண்டாவது, உடற்பயிற்சியின் ஃப்ரீக்வன்சி. ஒரு தசையை வாரத்துக்கு 2 முறை பயிற்சி பண்ணி சரியான ஓய்வு தருவதால தசை வளர்ச்சிக்கு உதவும். உடற்பயிற்சியை ஆரம்பிப்பவர் தசை ரெக்கவரி குறைவாக இருப்பதால் ஒரு தசை பயிற்சி வாரத்துக்கு 1 முறை பண்ணுவது சிறந்தது. என்னதான் உடல் சோர்வா இருந்தாலும் நம்ம இலக்கடைய கடினமா உழைச்சு தாகணும் இல்லையா? அதனால பிரியோகோட் மிலாச் கனைஸ்ட் எடுத்துட்டு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது என்று வெறுங்காப்பி வரக்காப்பி குடிக்காம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. மூணாவது, டிராப் செட்கள். நம்ம தசைக்கு அதிக டென்ஷன் உருவாக்குறதுக்கு இந்த டிராப் செட்கள் உதவும். அதாவது ஒர்க் அவுட்டின் கடைசி செட் குறைந்த ஓய்வு நேரத்தில் எடையை குறைச்சு 3 to 4 செட் பண்ணுவதால தசைக்கு அதிக ரத்தம் போகும், தசை டென்ஷனை உருவாக்கும். அதனால தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். ஒர்க் அவுட் டெக்னிக் சரியில்லை என்றால் இப்படிதாகும் என்று கூறி இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. கடைசி மீலா டின்னர் எடுத்து ரெக்கவரி கஷ்கந்தா போட்டுட்டு 10K ஸ்டெப்ஸ் கோலா முடிச்சாச்சுங்க. எந்த அளவு எளிமையாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.